மக்களின் நகரமான கருணாபுரம். தினமும் ஒலிக்கும் பறைநாதம், விடிய விடிய காத்திருக்கும் மக்களின் ஓயாத ஓலங்கள், கொரோனாவையே கடந்து அரை சதம் அடித்த மரண எண்ணிக்கை. மக்களே, இன்னைக்கு நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல 50 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தினமும் நேற்று இரவு 2-3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட பாடியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று 2 பேர் வந்தாங்க. இங்கிருந்த ஒருத்தர் நேற்று உடம்பு திரும்பவும் குடிச்சிருக்காங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த எண்ணிக்கை வந்து தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் இதுக்கப்புறம் கலாச்சாரம் இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட முதல் வேண்டுகோளாக இருக்கு. இதுக்காக வந்து தமிழக அரசு கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில போதை மறுவாழ்வு மையம் அதை ஏற்படுத்தி இங்கே இருக்க ஒவ்வொரு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கவுன்சிலிங் கொடுங்க. ஒரு சம்பவம், இது போன்ற இன்னொரு சம்பவம் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, இது எந்த ஏரியாவிலும் ஏற்படக்கூடாது. இப்போ சொல்கிறாங்க திருச்சி, திருவண்ணாமலை, இது சேலம், இந்த மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்கள்லையும் கள்ளச்சாராயம் வந்து கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது தான். இன்னும் இதை நீங்கள் வந்து தீவிரப்படுத்துங்க. முன்கூட்டியே இந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். 52 உயிர்கள் பலியானதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறதா இருந்தாலும் இது போல் இன்னொரு உயிர் இருக்கக்கூடாதுன்றது இந்த ஏரியாவுடைய மக்களுடைய வேண்டுகோள். சேனல்ஸ்லையும் கலாட்டா பிஹைண்ட்ஸ் எல்லா சேனல்ஸ்லையும் சொல்லி போடுற ரெகுலர் நியூஸ் தான். எல்லா மக்களையும் போய் பார்க்குறாங்க. இது வந்து இத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அந்த குற்றவாளிகளே வந்து ஒரு குற்றவாளி தாமோதரன்றவரே வந்து ஒத்துட்ருக்காரு. நாங்கள் வந்து இந்த அதிகாரிகளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்ததா சில நியூஸ் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப பிரபலமான நியூஸ் சேனலில் தான் போட்டிருக்காங்க. மேலதிகாரிகளுக்கான பணியிட மாற்றம் வந்து கொடுத்தாங்க. பட் இதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிற அதிகாரிகள் இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணம் புழக்கத்தில் இருந்தும் தெரிஞ்சும் கண்டுகொள்ளாமல் இருந்த அதிகாரிகளுக்கு அரசு என்ன தண்டனை வழங்க போகிறது அப்படின்றதோடைய எதிர்பார்ப்போட தான் இந்த ஏரியா மக்கள் வந்திருக்காங்க. கொரோனா பீரியட் உங்களுக்கு தெரியும். கொரோனா பீரியட்ல கூட இந்த ஏரியாவில் இவ்வளோ ஒரு உயிரிழப்பு இருந்ததில்லை. ஆனால் ஒரு கள்ளச்சாராயத்தினால வந்து இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ கொரோனாவையே கடந்தது கள்ளச்சாராயமா இருக்கு. அப்போ நீங்க பார்த்துக்கோங்க, கொரோனாவை விட கள்ளச்சாராயம் எவ்வளோ ஆபத்தானதுன்றதை நீங்க வந்து உணருங்க. நாளைக்கு உங்களோட குழந்தைகள் இந்த மாதிரி நடுத்தருவில் நிற்க கூடாது அப்படின்றதான் இந்த ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கை. என்னோட கோரிக்கை மட்டும் இல்லாமல் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட கோரிக்கையே இதுதான். எங்களை போல எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. இப்போ இழந்தது எங்களால் மீட்க முடியுமா? இவ்வளோ இப்போ உதவித்தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உதவித்தொகையை தாண்டி அவங்க வைக்கிற வேண்டுகோள் இதுதான். ஒரு 2 வீட்டுக்கு ஒரு இழப்பு, 2 வீட்டுக்கு ஒரு மரணம், ஒரு வீட்டில் 2 பேர். இப்போ முன்னாடி வீட்டில் இருக்காங்கன்னா அப்படியே பின்னாடி தெருவில் 2-3 மரணம். நடக்கிற வழி நீட்டுக்கும் மரணங்களா இருக்கு. இது சொந்த பந்தம் அதையெல்லாம் கடந்த ஒரு குமுறல்கள் தான் இந்த பொதுமக்களுடைய குமுறல். என்னோட சொந்தக்காரங்க இவங்க, உங்களோட சொந்தக்காரவங்க, அவங்களுக்காக நான் வந்து கத்துறேன் பேசுறேன் அப்படின்றத தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இங்க இருக்கிற மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. அது யாரு, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்து உடந்தையா இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை இந்த அரசு வழங்க போகிறது, மக்களின் குறைகளை தீர்க்குமா இந்த அரசு அப்படின்றதா வந்து இங்க இருக்கக்கூடிய இங்க பலியானவர்களுக்கு நீங்க செய்ய போறிய ஒரு மரியாதையா நாங்க வந்து அதை எடுத்துக்கிறோம். நிறைய பேர் சொல்லலாம், இவங்கெல்லாம் வந்து இப்ப இறந்தவர்கள் எல்லாம் வந்து நாட்டுக்காக உயிர் நீத்தாங்களா? இல்லை, நாட்டுக்காக உயிர் நீத்தவங்க இல்லை. குடி அவங்க கள்ளச்சாராயம்னு தெரிஞ்சுதான் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. அதை ஒரு நாளும் வந்து மறுக்க முடியாது. இருந்தும் எதுக்காக நம்ம அரசுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்க மக்களும் இது உணரணும். அப்படின்னா ஒருத்தர் செய்யற தவறுனால இத்தனை உயிர்கள் பலியாகுது. அந்த ஒருத்தர் இத்தனை உயிர்களோட பலிக்கு யார் இப்போ பொறுப்பேற்றுப்பான்னு தெரியாது. இதுக்கு பின்னணியில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். காவல் நிலையத்துக்கும் அந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஏரியா லொக்கேட் ஆகிருக்கு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். இப்போ இங்கே இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கள்ளச்சாராயம் ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து போய் அழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அங்கேயும் கள்ளச்சாராயம் இருந்திருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்ன சொல்றது எனக்கு தெரியல. மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இது போல இன்னொரு மாவட்டத்திலேயோ இன்னொரு ஒரு ஊர்லேயோ நடக்கக்கூடாது. மரக்காணத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே போல் ஒரு சம்பவம் வேறொரு இடத்துல நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. தயவு செய்து மதுவிற்கு அடிமையாகாதீர்கள்.